காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மூதாட்டியின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக ஆயுதப்படை காவலர் ஒருவர் சிக்கியுள்ளார். படுகொலைக்கு காரணம் என்ன? நகைக்காக பேரனே பாட்டியை அம்மிக்கல்லை தலையில் போட்டு கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலை செய்துவிட்டு தப்பியோடிய ஆயுதப்படை காவலர் சிக்கியது எப்படி? காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த மேலேரி கிராமத்தை சேர்ந்தவர் 76 வயதான மூதாட்டி யசோதம்மாள். இவருக்கு ஒரு மகனும் 3 மகளும் உள்ளனர். இவர்கள் 4வருமே தங்களது குடும்பத்தாருடன் சென்னையில் வசித்து வருகின்றனர். மூதாட்டி யசோதம்மாள் மேலேரி கிராமத்தில் தனியாக தனது வீட்டில் வசித்து வந்தார். கடந்த 28ஆம் தேதி பக்கத்து வீட்டினரோடு பேசிவிட்டு தூங்கச் சென்ற மூதாட்டி மறுநாள் நீண்ட நேரமாகியும் வெளியே வரவில்லை. சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் பின்புறத்தில் மூதாட்டி தலைகுப்புற கவிழ்ந்து இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. தகவலறிந்து விரைந்து சென்ற சுங்குவார் சத்திரம் போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தபோது மூதாட்டியின் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கைரேகை தடயங்களை சேகரித்த போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். மூதாட்டியின் செல்போன் அழைப்புகளை கொண்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது சம்பவத்தன்று சென்னையில் ஆயுதப்படை காவலராக இருக்கும் சதீஷ் என்கின்ற சக்திவேல் மூதாட்டியின் வீட்டருகே இருந்தது தெரிய வந்தது. அவரை பிடித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. மூதாட்டி வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்துள்ளார். பங்காளி வகையில் பேரன் முறையான ஆயுதப்படை காவலர் சதீஷின் குடும்பத்தாருக்கு மூதாட்டி வட்டிக்கு பணம் கொடுத்துள்ளார். கொடுக்கல் வாங்கல் முறையில் ஏற்பட்ட பிரச்சனையில் மூதாட்டியை அம்மிக்கல்லை தலையில் போட்டு சதீஷ் கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. அவரை கைது செய்த போலீசார் நகைக்காக கொலை செய்தாரா அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ஏற்பட்ட முன்விரோதத்தால் கொலை செய்தாரா என்று தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். தனியாக இருந்த மூதாட்டியை பேரனே கொடூரமாக கொலை செய்திருக்கும் சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.